I greet you all in the name of Lord Jesus Christ. I am so happy to be welcome you all today to this Be Encouraged by God's Word series. And இன்றைக்கு கூட நம்மளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற தலைப்பு என்ன நீங்க பாத்தீங்கன்னா, Be a cheerful giver. நம்ம தேவனுக்குள்ள உற்சாகமா கொடுக்கிறவர்களா இருக்கணுமா? சோ வசனங்களை வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6-7. 2 Corinthians 9th chapter 6-7. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயில்லாமல் கட்டாயமாயில்லாமல் தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். 2 Corinthians 9:6-7. But this I say, he who sows sparingly will also reap sparingly, and he who sows bountifully, he will also reap bountifully. So let each one give as he purposes in his heart, not grudgingly or of necessity, for God loves a cheerful giver. ஸோ இந்த வசனம் என்ன சொல்லுது? நம்ம சியர்ஃபுல்லா கொடுக்கணும், உற்சாகமா கொடுக்கணும். நம்ம சிறுக விதைத்தோம்னா நம்ம சிறுக தான் நம்ம இருப்போம், பட் நம்ம பெருசா விதைத்தோம்னா பெருசா இருப்போம். அண்ட் கொடுக்குறவங்க நம்ம உற்சாகமா கொடுக்கணுமா, கட்டாயமா கொடுக்க கூடாது. லைக் யாரோ ஃபோர்ஸ் பண்ணியோ இல்ல முறுமுறுத்தோ அப்படி கொடுக்க கூடாது. நம்ம உற்சாகமா கொடுக்கும்போது தேவன் நம்ம இடத்துல பிரியமா இருக்கிறாரு. இன்றைக்கு கூட நீங்க உங்களை சோதித்து பாருங்களேன். நீங்க ஆண்டவருக்கு விதைக்கிறதா இருக்கிறோம், இல்ல பிறருக்கு உதவி செய்யறதா இருக்கிறோம், இல்ல ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறதா இருக்கட்டும், இல்ல வீட்டுல ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற வீட்டுக்கு நம்ம சர்வ் பண்ணும்போது, இல்ல நம்ம வேலை ஸ்தலத்துல சர்வ் பண்ணும்போது நம்ம எப்படி நம்ம இந்த ஆட்டிடியூட்ல நம்ம செய்யறோம், நம்ம சியர்ஃபுல்லா செய்யறோமா? it doesn't only mean about sowing money but also our serving attitude in our office, in our home, in our ministry, எல்லா இடத்துலயும். சோ நம்ம உற்சாகமா இருக்கணும். நம்மள யாரோ கட்டாயப்படுத்தக்கூடாது, நமக்குள்ள விசனம் இருக்கக்கூடாது. நம்ம அப்படி உற்சாகமா செய்யும் போது தேவன் நம்ம இடத்துல பிரியமா இருக்கிறார். ஆமேன். வாங்க இப்பொழுது ஜெபிக்கலாம். ஏசப்பா, எங்களுக்கு உற்சாகமாய் கொடுக்கிற அந்த இருதயத்தை தாங்க ராஜா. Lord, give us that heart to sow cheerfully, God. Lord, we need you for that, Father. அப்பா, இப்பொழுதும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, எங்க ஒருத்தவங்களோட இருதயத்தையும் நீர் ஆராய்ந்து பார்த்து, எங்களோட இருதயத்துல எங்கேயாச்சும் நாங்க கட்டாயமா இல்ல கட்டாயப்படுத்தி இல்ல முறுமுறுத்தோ நாங்க இந்த விதைத்து கொண்டிருந்தா எங்களை மன்னித்து அது உற்சாகமாய் உமக்கு பிரியமுள்ளபடி செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you. Have a great day.